வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ இன்டெலிஜென்ட் டெவலப் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு இன்டெலிஜென்ட் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் இன்டெலிஜென்ட் ஐடியா ஜெட்பீன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டெல் ஐஜி அல்டிமேட் இருக்குது. இது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா இன்டெல் ஐஜி கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் கொடுப்போம். டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இது வந்து பார்ட் சொல்லு டெஸ்டினேஷன் ஃபோல்டரோட பார்ட் சொல்லு நான் அப்படியே வச்சுக்கிறேன், டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இல்லை இன்டேஜ் கம்யூனிட்டி எடிஷன் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணும்னா நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறம் அப்டேட் பண்ணால் கொடுத்துக்கலாம். இது ரிக்வயரான அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஜாவா பண்ண போனீங்களா இல்லை ஃபார்ம் பண்ண எல்லாமே கொடுக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஸோ இதுவும் இன்ஸ்டால் கொடுப்போம். ஸோ இன்ஸ்டால் ஆகுது. கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் டவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரன் ஐடியாஜி கம்யூனிகேஷன் இந்த பாக்ஸ் டிக் பண்ணிப்போம். டிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்தா அது ஓப்பன் ஆகும். ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று உங்கள் டெஸ்க்டாப்லேயே இருக்கும். இதனால் நம்ம சர்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்டெல் ஐஜி ஸோ ஓப்பன் ஆகுது. இன்டெல் ஐஜி எடிஷன். இது ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபைல் உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபைலுக்கு போயிட்டு நியூ கொடுத்து ஓப்பன் கொடுத்துருவோம். ஓப்பன் பண்ணால் நம்ம ஏதாச்சும் இருக்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ புதுசாக வந்து நியூ போயிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னா மேக் கிளிக் ஆகும். ஸோ வந்து சரி ஜாவா கோடிங்னு கொடுப்போம். கோடிங் கொடுத்தாச்சா? ஸோ கொடுத்துட்டு ஜேடிகே வெர்ஷன் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஆர்ச் டைப் கிளிக் பண்ணி இல்லை பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட்னு இருக்கும். இது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே வெர்ஷன் வந்துடுச்சு. ஆர்டிங் பை டிஃபால்ட்டாக இது கொடுக்கும்போது இது வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் கொடுத்தோன்னா புது விண்டோவில் க்ரியேட் பண்ணோம். ஸோ புது விண்டோ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உங்கள் ஃபைல்ஸு. ஸோ இதுக்குள்ளே இப்போ ஐடியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். எம்ஐஎக்ஸ்எம்எல் ஒர்க்ஸ் எக்ஸ்எம்எல். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு ரன் பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் இருக்கும். சோர்ஸ் ஃபைல் பண்ணால் மெயின்குள்ளே இந்த ஜாவா அதுக்குள்ள all.xml ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ரியேட் நியூ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணலாம். பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறமா கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து போக போக நீங்கள் இந்த வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரோக்ராம் செட்டப் பண்ணுறது ரன் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ செட்டப் எடுத்து கொடுப்போம். ஸோ இங்கே வந்து ஜேடிகே 23 வெர்ஷன் இருக்குது. ஸோ நான் இது கொடுக்குறேன். சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் ஜேடிகே கொடுக்கலாம். ஸோ நான் இது கொடுத்துக்கிறேன். இது ஓப்பன் ஜேடிகேன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவாகிடுச்சு. ஸோ ரன் பண்ணால் நம்ம இங்கேயும் கொடுக்கலாம். நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக இது ரன் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோவால் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு இன்டர்வியூ ஒர்க் ஆகும். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.